Vivo Y31 வந்து எப்படி வந்து ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட், அதாவது டச் டிஸ்பிளே எப்படி வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நியூ காம்போ வந்து எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னா, 1லேருந்து சைபர் ஆஸ் ஸ்டார் வரைக்கும் எல்லாமே வந்து டச் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா ஏலேருந்து ஜெட் வரைக்கும் என்னென்ன கீஸ் இருக்கோ எல்லாத்தையும் வந்து டச் பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பிரைட்னஸ் வந்து ஏறுதா இறங்குதா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் பாருங்கள், கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத. அதாவது ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வேறு வாங்கிக்கிங்க. சப்போஸ் வந்து இல்லை பிரைட்னஸ் ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னா லோ குவாலிட்டியில் வாங்கியிருப்பாங்க, அதனால் வந்து உங்களுக்கு வந்து கிளியரன்ஸ் இருக்காது இருக்கலாம். சரிங்களா? ஒரு சில காம்போ பார்த்திங்க அப்படின்னா அங்கேருந்து வரப்பே வந்து டச் ஒர்க் ஆகாத இருக்கும், இல்லைன்னா ஸ்ட்ரிப் கம்ப்ளைண்ட்டாக கூட இருக்கலாம். சரிங்களா? அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனையும் காம்போ ஃபுல்லாக வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து ஃபிட்டிங் போடுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்கள் மணி வந்து வேஸ்ட் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. நம்ம இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக கீஸ் எல்லாமே வந்து ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டேன். செக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஃபிட்டிங் போட்டலாம். பிரைட்னஸ் அதுக்கேற்ற மாதிரி ஏறுது இறங்குது, எல்லா டீட்டெயில்ஸும் அப்படியே வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த காம்போ நல்லா இருக்கிறதுனால நான் வந்து ஃபிட்டிங் போடுறேன். ஆக்சுவலி வந்து இந்த காம்போ வந்து குவாலிட்டியை பார்த்து நான் வாங்கினேன், அதனால் வந்து தெளிவாக இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி லோ ப்ரைஸில் இருக்குது அப்படிங்கிறதுக்கோசரம் வாங்க வேண்டாம். பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி பிரைட்னஸ் இதெல்லாம் வரும், அதனால் கொஞ்சம் குவாலிட்டியாக பார்த்து வாங்கி ஃபிட்டிங் போட்டுக்குங்க. ஓகே, எல்லா கீஸும் ஒர்க் ஆகுது. ஓகே, சக்ஸஸ் ப்ரோ. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேட்டரி ரிமூவ் பண்ணிவிட்டு காம்போ ஃபிட்டிங் போட ஆரம்பிச்சிடலாம். பேட்டரி கழட்டுறதுக்கு முன்னாடி பேட்டரி கனெக்டர் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணிட்டு பேட்டரி ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்து அந்த ஸ்டிக்கர் மாதிரி இருக்குது, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு டிஸ்பிளே கனெக்டரையும் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, டிஸ்பிளே வந்து கரெக்டாக பார்த்து கழட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓல்டு கம்மெல்லாம் வந்து அதிலே தான் இருக்கும், க்ளோலாம் அதிலே தான் ஒட்டியிருக்கும் பழசெல்லாம். அதை வந்து நம்ம வந்து சுத்தமாக தொடச்சி எடுத்துக்கலாம். சரிங்களா? க்ளீன் பண்ணிக்கலாம் மொத்தமாக. உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு கத்தி இருந்தாவே போதும், இல்லை எல்லா கிட்டும் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கிங்க. உங்களுக்கு வந்து எது தேவையில்லை அப்படிங்கிறனால நான் அந்த ஒரு கத்தி வச்சுட்டே நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இந்த சர்வீஸை முடிக்கிறேன். சுற்றி இருக்கிற கம்மெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி க்ளீன் பண்ணியிருக்கிறேன், பட் இன்னொரு டைம் வந்து நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து காம்போ வந்து அந்த இடத்துல வந்து கரெக்டாக சீட்டிங் ஆகும், இல்லைன்னா சீட்டிங் ஆகாது. அதனால் வந்து சின்ன கம் இருந்தால் கூட சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பிளாக் கலர் கம் வாங்கிக்கிங்க, அதுதான் வந்து உங்களுக்கு வந்து கரெக்ட். பிளாக் கலர் க்ளோ வாங்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சுற்றி அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். உள்ள டிஸ்பிளே கொடுக்குற எல்இடி லைட்டும் வந்து வெளியே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன், பர்ஃபெக்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதனால் வந்து நம்ம பிளாக் கலர் கம் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். பார்டர் வரைக்கும் A to Z எல்லாமே வந்து இது பண்ணிக்கலாம். இந்த வீடியோக்கோசம் கொஞ்சம் ஓட்டி விட்டுருக்குறேன், அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். உங்களுக்கு வந்து சப்போஸ் காம்போ வந்து ஃபிட்டிங் போடணும் அப்படின்னா என்னுடைய அட்ரஸ் நீங்கள் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் நான் உடனே வந்து காம்போ வாங்கி ஃபிட்டிங் போட்டு தருவோம். குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி வந்து ப்ரைஸ் வரும். லோ ப்ரைஸ் தான் வந்து வாங்கிட்டுருக்கோம், அதனால் வந்து நீங்கள் வந்து பயப்படாத நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் டூல் கிட்டு எல்லாமே வச்சு நீங்கள் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு மெத்தேட் வந்து எல்லாமே இதே தான், வேறு எந்த ஒரு மெத்தேடும் உங்களுக்கு வராது. கம்மை வந்து சுற்றி கரெக்டாக அப்ளை பண்ணி காம்போ ஃபிட்டிங் போடவே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணுற முறை பொறுத்து தான் வந்து காம்போ வந்து ரிட்டன் ஆகிறதும், அதாவது பார்த்திங்கன்னா பிரிஞ்சு வராதுக்கும் காரணமே வந்து அதுதான் காரணம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இப்போ கேமராவுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டிக்கர் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிட்டு தான் வந்து காம்போ ஃபிட்டிங் போடணும். அதேமாரி கீழே ஒரு ஸ்டிக்கர் இருக்கும், அது ரெண்டையுமே வந்து நம்ம டோட்டலாக ரிமூவ் பண்ணிவிட்டு காம்போ வந்து ஃபிட்டிங் போட்டுக்கலாம். பின்னாடி இருக்கிற ஸ்டிக்கரை வந்து நம்ம முறிச்சுட்டோம். ஓகே, கம்மெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து கேமரா மேலே வந்து கம் படாத அளவுக்கு, கேமரா ப்ளஸ் பார்த்திங்கன்னா சென்சார் மேலே வந்து கம் படாத அளவுக்கு வந்து நம்ம வந்து ஃபிட்டிங் போடணும். அப்போ தான் வந்து சென்சார் கரெக்டாக ஒர்க் ஆகும். சப்போஸ் வந்து சென்சார் மேலே இருக்குது கம் பட்டுச்சு அப்படின்னா சென்சார் ஒர்க் ஆகாது.
அதே மாதிரி கேமரா மேலே வந்து கம் போட்டாலும் கேமரா வந்து கிளியராக இருக்காது, மயமேன்னு தெரியும். அது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து நம்ம ஃபிட்டிங் போட்டுக்கலாம். டிஸ்பிளே கனெக்டர் வச்சதுக்கப்புறம் அந்த ஸ்டிக்கர் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்டரியோட அடி இருக்கிற ஒரு ஸ்டிக்கர் அது பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அப்புறமா தான் வந்து பேட்டரி அது மேலே வைக்கணும். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து நீங்கள் பேட்டரி ரிமூவ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பேட்டரி நம்ம உள்ளே வச்சிட்டோம். பேட்டரியோட ஸ்ட்ரிப்பை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி டிஸ்பிளே கனெக்டர் வந்து நம்ம ஃபிட் பண்ணோம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ பேட்டரி வந்து வச்சு அதுக்கு மேலே வந்து பேட்டரி கனெக்டர் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு கிரில் இருக்கும், அதை வந்து நம்ம பர்ஃபெக்டாக வச்சு ஸ்க்ரூ போட்டுக்கணும். கேமராவுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு பேனல் மாதிரி ஒன்று வரும். அது வந்து கேமரா வந்து ஃபிட்டாக இருக்கிறதுக்கோசரம் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன ஸ்ட்ரிப்பு, டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பு, மதர் போர்டுலேருந்து சிசி போர்டுக்கு வரக்கான ஸ்ட்ரிப்பு, ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா நெட்வொர்க்கு இது, அடுத்து பேட்டரி கனெக்டர் எல்லாம் வந்து பக்காவாக போட்டிருக்குமான்னு ஒரு டைம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கேமரா பேனல் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்டர் பேனல் வந்து ஃபிட்டிங் போகிற மாதிரி வரும். ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா சைடு ஃபிங்கர் பிரிண்ட் இதுக்கு, அதனால் பார்த்திங்கன்னா அதை வந்து கரெக்டாக ஃபிட்டிங் போடுறோமா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சென்டர் பேனல் வந்து ஃபிட்டிங் போட்டுக்கலாம். சென்டர் பேனல் வந்து நம்ம ஃபிட்டிங் போகிறதுக்கு முன்னாடி அது வந்து பர்ஃபெக்டாக வந்து சீட்டிங் ஆகுதா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கணும். ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா மேடு பள்ளமாக தூக்கிட்டு இருக்கோம், அந்த மாதிரி இல்லாமல் நீட்டாக வந்து எல்லா பக்கம் வந்து கவர் ஆகிடுச்சா அப்படிங்கிறத வந்து இன்னொரு டைம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்ட்ரிப் வந்து கரெக்டாக போட்டிருக்குமா அப்படிங்கிறத ஒரு டைம் நல்லா பக்காவாக பார்த்துக்குங்க. இது பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்டு வந்து சப்போஸ் கீழே தெரியாத போட்டோன்னா கலண்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசரம் வந்து ஒரு கிரில் மாதிரி மேலே ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து ஸ்க்ரூ 2 போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம டோட்டல் ஸ்க்ரூ வந்து போட்டுக்கலாம். நான் வந்து வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறதுனால வந்து டோட்டல் ஸ்க்ரூ போகிறது வந்து ஸ்பீடாக போட்டிருக்கேன், ஸ்பீடாக ஓட்டி விட்டுருக்கேன். அதனால் நீங்கள் வந்து எல்லா பக்கம் ஸ்க்ரூ கரெக்டாக வச்சு கரெக்டாக ஃபிட்டிங் போட்டுக்குங்க. எல்லா ஸ்க்ரூவும் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்து போட்டுக்கோங்க. ஒவ்வொரு மொபைல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சர்வீஸ் சென்டரில் பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ போடாத கொடுத்துருப்பாங்க, ஒரு வேளை ஸ்க்ரூ இல்லாத கூட இருந்திருக்கலாம். அப்படி இருக்கிறதுக்கு வந்து நம்ம ஸ்க்ரூ போட்டு கொடுத்துடலாம். என்னுடைய கடையோட ஃபுல் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது காம்போவோட டீட்டெயில்ஸு, காம்போ ஃபிட்டிங் போடணும், இல்லை ஃப்ளாஷிங்கு, சாஃப்ட்வேர் மாற்றணும், இல்லை வேறு ஏதாவதுனாலும் சரி, ஓஎஸ் போடணும், அந்த மாதிரி எந்த டீட்டெயில்ஸாக இருந்தாலும் சரி என்னுடைய கொரியர் அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். நான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக போட்டு உங்களுக்கு வந்து நான் ரிட்டர்ன் கொரியர் பண்ணி விட்றேன். அதே மாதிரி காம்போட ரேட்டு, வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும், மொபைல் சம்மந்தமான ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் என்னோட தொடர்பு கொள்ளலாம் நீங்கள். ஓகே, சுற்றியும் கம் வந்து அப்ளை பண்ணியாச்சு. அதுக்கு மேலே இருக்கிற பேனல் வச்சு நம்ம ஃபிட்டிங் போட்டுடலாம். இது வந்து பேக் டோர் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த கம் அப்ளை பண்ணோம்ல அந்த இடத்துல வச்சுட்டு பேக் டோர் வந்து பர்ஃபெக்டாக வச்சு ஃபிட்டிங் போட்டாச்சு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து காயறதுக்கு பார்த்திங்கன்னா 1 hour 2 hours ஆகும். அதனால் வந்து அதை சுற்றி நம்ம ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். சுற்றி எல்லா சைடும் வந்து நீங்கள் கம்பல்சரி வந்து ரப்பர் பேண்ட் போடுற மாதிரி வரும். வீடியோ கொஞ்சம் தள்ளி வச்சனாலும் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியாது. ஃபிட்டிங் போட்டு அந்த ரப்பர் பேண்ட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள். இப்படி தான் வந்து ரப்பர் பேண்ட் வந்து இழுத்து போடணும். 2 சுற்று இருக்கிற மாதிரி போட்டிங்கன்னா போதும்.
ஏன்னு பார்த்தீங்கன்னா காம்போ வந்து மறுபடியும் ரிட்டன் வந்து கலண்டு வராத அளவுக்கு வந்து ஃபிட்டிங் போட்டு கொடுத்துடணும். கம்மு காயறதுக்கோசரம் வந்து நம்ம க்ளூ வந்து டோட்டலாக காயறதுக்கோசரம் வந்து நம்ம இந்த லப்பர் கன் போடுறோம். 2 hours 3 hours இல்லை 1 day வச்சுருந்தீங்கனாலும் பர்ஃபெக்டாக உட்காந்துரும். மறுபடியும் வந்து ரிட்டன் நீங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் கழட்டணும்னு நினச்சா கூட வந்து அதில் கழட்ட முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும்னு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் 1 hours to 2 hours காஞ்சிரும். 1 day வச்சுருந்தா நான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, பர்ஃபெக்டாக எல்லா ஃபிட்டிங் போடாச்சு. அந்த காம்போ வந்து தூக்கிட்டு வராது, பர்ஃபெக்டாக இருக்கும். அதேமாரி பின்னாடி பேக் டோர் வந்து கழண்டு வராது. அந்தளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக ஃபுல் டைட்டாக இருக்கும். அது வந்து டோட்டலாக வந்து இது காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி பார்க்க முடியும். காஞ்சி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கிற கம்மை வந்து டோட்டலாக க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிட்டா பர்ஃபெக்டாக வந்து ஃபிட்டிங் போட்டதுக்கான அடையாளமே தெரியாத அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.